இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசாக என்ன? 1969க்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1972க்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் போச்சுல்ல. அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படி தானே இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டோமே இந்த சில கேள்விகள்லாம், இதெல்லாம் நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இதனால் என்ன புரிய வருது? இந்த கவர்மெண்ட் நடத்துகிற அந்த விசாரணை மேலே சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்லை, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். நான் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர்? அதனால தோழர்களே, நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்பவும் சொல்றேன், 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றி தலைவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை பரிசாக தருவோம். 2026 வெல்வோம்.